கருணை. சிறு குழந்தைகளிடம் இவை தந்தை இத்திரியே புரிந்து கொள்ள இவ்வளவு பெரிய நாடகமா? கல்லா மனதை பேசும் குழந்தையிடம் நீ காட்சிய பதிவை புரிந்து கொள்ளாமல் புலம்பினேன், தவறினேன், கண்ணீரிட்டேன். என் உள்ளம் கவர்ந்த திருமாலே, உனது பெருமையை இன்று நான் உணர்ந்து கொண்டேன். குழந்தை அல்லப்பா, குழந்தை அல்ல, அந்த தெய்வத்தின் குழந்தை. அவனவனை பூரணமாக பெற்றிருக்கும் உன்னை பிரித்துக் கொள்ளாமல் அடிக்கடி அவரை பொறுத்துக் கொண்டு தானே நீ போட்டுக் கொண்ட மாலையை பெருமாள் ஏற்றுக் கொண்டார் என்றால் இன்று முதல் நீதானம்மா கூடி கொடுத்த குணத்து. வருங்காலத்திலே உனது வாக்கிலிருந்து வரும் சொன்னந்தான் நாச்சியாரின் திருமொழி என்று நாடெல்லாம் புகழ். அம்மா, ஆண்டவன் உலகத்தை ஆழ்ந்தார், அவரை நீ ஆண்டு விட்டார். ஆண்டவனையே ஆட்கொண்ட பெருமை உனக்கு கிடைத்து விட்டதா? இன்று முதல் ஆண்டா என்ற குறிப்பெயர் உனக்கு ஆமாம்மா, அந்த கண்ணனின் கவல நாடகத்தை யார் அறிவார்? அம்மா, இனி அந்த கண்ணனையே நினைத்து பாடு. பூவோடு சேர்ந்த நானும் மனம் பெறுவதைப் போல் உன்னோடு சேர்ந்து நானும் பெறுவதை. பண்பை, படந்தை, அறிவை, தெரிவை, பெரியம் பெண் என்ற 7 பருவத்தில் ஒரு பெண் மங்கை பருவத்தை அடைந்து விட்டார். எரிகின்ற நெருப்பை அடிவைப்பிலே கற்றுக்கொண்ட கதைதான் அந்த பெண்ணை பெற்றவரின் நிலை. என்ன சொல்கிறீர்கள்? ஒன்றும் புரியவில்லையே. விரைவில் உன்னை பிரியும் நேரம் வந்துவிட்டதம்மா. பெற்றவர்கள் யாரென்று தெரியாத என்னை அன்னையாக, தந்தையாக, ஆதாராக இருந்து வளர்த்து ஆளாக்கிய தங்களை பிரிவதா? ஐயோ, இது தாழ முடியாத வேதனை. இன்னொரு திருமணம் செய்து வைக்காமல் இருக்கிறேனே என்று ஊரால் எடுத்துக்காட்டி என் மீது புது சொல்லை வீசுகிறார்களே, அதையும் என்னால் தாங்க முடியவில்லை. அதற்கு தாங்கள் செவி தாய்க்க வேண்டும். இல்லப்பட்டவள் ஆனால் சொல்லப்பட்டவள் ஆழ்வான் என் பிரிவை கழித்துக் கொள்ளாமல் விரைவில் உன் திருமணத்துக்கு ஏற்பாடு செய்கிறேன்.